செந்தமிழர் திருமகளே, சீனத்து மருமகளே, எங்கள் சந்ததியே காணாத தனிமகளே, வந்துவிட்டாய் என்று வரவேண்டிய இடத்திற்கு உன்னை சந்திக்க வேண்டியவன் தான் சந்தித்திருக்கிறேன். என்ன அடக்கம், எவ்வளவு அமைதி! பீக்கிங் நகரத்து மணமகள் ஏன் பேசாமல் இருக்கிறாள்? கடந்த கால சம்பவத்தை நினைக்கிறாளா? காதலித்த காதலனை மணமேடையிலே சந்திக்க வேண்டியவள் பாழ் மண்டபத்திலே சந்திக்கிறோமே என்று பயப்படுகிறாளா? இல்லை, காட்டிக் கொடுக்கும் கயவர்களுக்கு என்ன என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாளா? கமலா, கமலா, என்னை காதலித்து விட்டு இன்னொருவரை மணந்தாயே, எனக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொருவருக்கு மாலையிட்டாயே, அதை பற்றி நான் அலுவலகம் கவலைப்படவில்லை. ஆனால் உன்னை பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி உற்ற துணையாயிருந்து உயிர் போல் வளர்த்தாளே உனது அன்னை, அவளை வஞ்சித்து விட்டாயே, ஆடித்திரிந்த அன்னை பூமிக்கு கேடு செய்து விட்டாயே. சரித்திரம் காணாத சண்டாள செயல். ஒரு தமிழ் பெண்ணா, ஒரு குலப்பெண்ணா, இன்னும் உடலிலே ஓடிக்கொண்டுதான் இருக்கார். ஆனாலும் நீ அசையாமல் நின்று கொண்டேதான் இருக்காய். இந்த ஈர உயிரின் மீது இன்னும் உனக்கு ஆசையா? இந்த மானம் கெட்ட உடல் இனி வாழத்தான் வேண்டுமா? நான் உங்களை இந்த இடத்தில் இறுதியாக சந்திக்கிறார், இறுதியாக பேசப் போகிறார். உறுதியாகவும் பேசப் போகிறேன். குற்றவாளிகளின் தைரியம் நிரபராதிக்கு வராது. குற்றவாளியா நிரபராதியா என்பது விசாரணை இல்லாமல் தெரியாது. தேச துரோகத்துக்கு விசாரணையே கிடையாது. தேசபக்திக்கு அப்படி ஒரு பெயர் கிடையாது. ஈரத்து மண்ணிலே நன்றாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். தெய்வத்தின் முன்னிலையிலே நான் உண்மை பேச நினைக்கிறேன். தெய்வம் உலகத்தின் கண்ணுக்கு அதுதான் உண்மை. குமார், இதயம் இல்லாதவர்கள் கண்களைத்தான் நம்புவார்கள். உங்களுக்கு இதயம் இருக்கிறது, அதன் கதவுகளை சற்றே திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். மாள கிடக்கிறார் தந்தை என்ற செய்தி வந்ததும் மயங்கிய இதயத்தோடும் கலங்கிய விழிகளோடும் என்னை மறந்து விட மாட்டீர்களே குமார் என்று கேட்ட கமலாதான் இவள். பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டாலும் எனது சிறகுகளாலே பறந்து வருவேன் என்று பிரிந்து சென்ற கமலாதான் இவள். இல்லை, கமலா இறந்து விட்டாள். அந்த கமலா இறந்து விட்டாள். இல்லை, தன்னை சாகடித்துக் கொண்டு விட்டாள். தன் பழைய நினைவுகளை வேக வைத்துக் கொண்டு விட்டாள். தாயகத்தின் மீது படையெடுத்து விட்டார்கள் பகைவர்கள் என்று தாயை பிரிந்து விட்டாள். தன்னை மறந்து விட்டாள். ஒற்றர் கதைகளை ஒவ்வொன்றாக நினைத்துக் கொண்டு உயிரை பணயம் வைத்து உளவு பார்க்க துணிந்து விட்டாள். பகைவர்களை நம்ப வைக்கும் அவர்களிலே ஒருவனையே மணந்து கொண்டாள். குமார், உங்கள் வாக்கு பொய்யல்ல. சீனத்து மண்ணிலே கமலா நடிக்க கற்றுக்கொண்டாள். குமார், கணவாய் நோக்கி பகைவர்களின் அணி ஒன்று வருகிறது என்று உங்களுக்கு செய்தி வந்ததே, அந்த செய்தி இந்த துரோகி அனுப்பியதுதான். 1.5 லட்சம் துருப்புகள் புதிதாக வருகின்றன என்று உங்கள் படைக்கு உளவு வந்ததே, அதை கொடுத்தவள் இந்த குற்றவாளிதான். புதிய வழியிலே பொண்டிலா நோக்கி சீனப்படை முன்னேற போகிறது என்று முதலாக உங்கள் படைக்கு சொன்னவள் இந்த பாவிதான். இரவு நேரத்தில் எரியும் ஓர் விளக்கு, எதிரியை நோக்கி இந்திய படை சுடும். எது அந்த விளக்கு? இதோ இந்த கமலாவின் இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் தேசபக்தி விளக்கு. கமலா, கமலா, கமலா. குமார், எதிரிகளுக்கு நான் யார் என்பது தெரிந்துவிட்டது. எனது உருவம் என்ன என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. அங்கே எனக்கு மரண தண்டனை கிடைத்தது. தப்பி வந்தேன். எங்கே மற்றொரு தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறது. குமார், என் கடமை முடிந்தது. விரோதிகள் கையால் சாகாமல் வேண்டியவர்கள் கையால் சாக விரும்புகிறேன். என்னை கொன்று விடுங்கள். கமலா, கமலா, நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து விட்டாய். என்னை தொடாதீர்கள் குமார், என்னை தொடாதீர்கள். இந்த மேனி கரைபடாத மேனிதான். இது கலங்கு சுமக்காத உள்ளம்தான். ஆனால் மாலை ஒன்று விழுந்தது கழுத்தில். மரணமே பெறுவதென்றாலும் ஒன்றுதான் வாழ்வு என்பது நமது பண்பாடு. அந்த சீனத்து மனிதர் மிகவும் நல்லவர். முதல் நாளிலேயே என்னை தொட வேண்டாம் என்று சொன்ன போது தூரத்தில் இருந்தே எனக்கு வணக்கம் செலுத்தியவர் அவர். குமார், நான் அன்றும் கன்னிதான், இன்றும் கன்னிதான், இனி என்றும் கன்னியாக இருப்பதே
நான் எடுத்துக்கொண்ட காரியத்துக்கு துணை புரியும். I'm sorry. I'm very sorry. இனி நமக்கு காதல் இல்லை, கடமை. கடமை. மக்களே, காடுமலை கடந்து இமயமலை வந்து இந்த கட்டைதான் கலங்குகிறதென்றால் வாழ்ந்த சுகம் விட்டு நீங்களும் இங்கு வந்திருக்கிறீர்களே, காரணம் என்ன? நான் ஒரு இந்தியன். சீனர்களால் கைது செய்யப்பட்டு இப்போதுதான் தப்பித்து வந்தேன். சாலையில் இவளை சந்தித்தேன். இது சீனர்கள் பிடித்துக் கொண்ட பகுதியாகையால் எங்கு போவது என்று புரியாமல் எங்கள் எல்லை காவல் நிலையத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். அறிவேன், அறிவேன். அது சரி, இன்று சாலையில் சந்தித்த இவள் நேற்று மாலை வரை எங்கிருந்தாள்? அது ஒரு கதை. எங்கோ பறந்தாள், எப்படியோ வாழ்ந்தாள். முடிவில் இங்கே வந்திருக்கிறாள். இனி எங்கே போகப் போகிறாள்? வாழ்ந்திருந்தால் தாயகம் திரும்பி இருப்பாள். மாண்டு விட்டால் இந்த மலையிலேயே கிடப்பாள். குழந்தாய், வாழ்வுக்கு நான் விடை சொல்கிறேன். நிகரற்ற வாழ்வு, நிரந்தர வாழ்வு, அச்சமில்லாத வாழ்வு, ஆனந்த வாழ்வு. என்னை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். என்னிடமிருந்து அவள் தப்பவே முடியாது. அவளுடைய கணவன் இந்தியர்கள் துரோகிகள், நயவஞ்சகர், கோடைகள். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்து
காத்திருந்த பறவைகளே, அந்நியரின் கொடியா? Enemy's flag on my land? No! இங்கே தாயே, என் கடமையை நான் செய்துவிட்டேன்.
முத்தால் திலகமிட்ட அழகு மகன் மறைந்தானம். இம்மாநிலம் காக்க இறந்த பெரும் சேனைகளும் ரத்தத்தில் மிதந்ததம். பாரதமே தாயே பனிமலையை காப்பாரை பரிபாலி தருணுவா.